சுகி மேக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். யூனிட் 1 அல்ஜிப்ராவில் சப் குரூப் டாபிக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சப் குரூப் டாப்பிக்கில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் சப் குரூப்னால் என்ன மற்றும் சப் குரூப் ரிலேட்டடான தியரம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒரு 7 or 8 எக்ஸாம்பிள்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோவை நம்ம முடிச்சிருப்போம். இன்றைக்கி பார்ட் 3 வீடியோவில் மீதி எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். 9th எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க. Z8 அடிஷன் மாடுலோ 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப், ஓகேங்களா? அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்செட்ஸ் H1 H2ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சப்செட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2 சப்செட்ஸுமே Z8க்கு வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தனால நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். என்னென்னா, நம்ம எடுத்துக்கிற சப்செட்டு அந்த ஹச் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நான் எம்டி ஃபைனட் சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜிக்கு, அந்த ஜியில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனை பொறுத்து ஹச் வந்து க்ளோசர் கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும், நம்ம ஹச்சை சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், ஓகேங்களா? அப்போது இங்கே கவனிங்க, H1 வந்து பார்த்திங்கன்னா Z8ஓட சப்குரூப்பாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம கேலிஸ் டேபிளே வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆப்ரேஷன் வந்து என்னங்க, அடிஷன் மாடுலோ 8. H1ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 0 4. 0 ஆட் பண்ணிங்கன்னா 0 0 + 4 வந்து பார்த்திங்கன்னா 4 4 + 0 வந்து பார்த்திங்கன்னா 4 4 + 4 வந்து பார்த்திங்கன்னா 8. இங்கே அடிஷன் மாடுலோ 8ங்கிறனால நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். க்ளோசர் கண்டிஷன்னா வந்து என்னங்க, நம்ம அந்த ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அந்த 2 எலமெண்ட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம பைனரி ஆப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் வந்து எகைன் அந்த செட்டிலே இருக்கணும். இப்போ H1ல் வந்து பார்த்திங்கன்னா 0 4 தான் இருக்குது. இந்த இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இடையில வந்து நம்ம ஆப்ரேஷன் வந்து இங்கே என்னங்க, அடிஷன் மாடுலோ 8 அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா H1லே தான் இருக்குது. அப்போ H1 வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் மாடுலோ 8 பொறுத்து க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடலாம், H1 வந்து பார்த்திங்கன்னா சப்குரூப் ஆஃப் Z8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா? இப்போது H2 வந்து சப்குரூப்பாக இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடிஷன் மாடுலோ 8 0 2 4 6 0 2 4 6 0 + 0 வந்து பார்த்திங்கன்னா 0 0 + 2 வந்து பார்த்திங்கன்னா 2 0 + 4 4 0 + 6 6 2 + 0 2 2 + 2 வந்து பார்த்திங்கன்னா 4 2 + 4 வந்து பார்த்திங்கன்னா 6 2 + 6 8. இங்கே அடிஷன் மாடுலோ 8னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். 4 + 0 4 4 + 2 வந்து பார்த்திங்கன்னா 6 4 + 4 வந்து 8. அடிஷன் மாடுலோ 8ங்கிறனால நமக்கு ரிமைண்டர் 0. 4 + 6 வந்து பார்த்திங்கன்னா 10. அடிஷன் மாடுலோ 8 அப்படின்னா மீதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிடைக்கும். 6 + 0 6 6 + 2 வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ ரிமைண்டர் 0. 6 + 4 அப்படின்னா 10 10 அடிஷன் மாடுலோ 8 போயிடுச்சு அப்படின்னா 2. 6 + 6 வந்து பார்த்திங்கன்னா 12. அதில் 8 போயிட்டால் வந்து நமக்கு 4 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த H2ல் நீங்கள் எந்த எலமெண்ட்ஸ் வேணால் எடுத்துங்க, 0 + 0வோ இல்லை 0 + 2வோ இல்லை 4 + 6ஓ எந்த 2 எலமெண்ட்ஸ் வேணால் எடுத்துங்க. அதுக்கிடையில் இந்த அடிஷன் மாடுலோ 8ங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்குது அப்படின்னா எல்லா ரிசல்ட்ஸுமே H2லேயே தான் இருக்குது. அப்போ H2வும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் மாடுலோ 8 பொறுத்து க்ளோசர் கண்டிஷனை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த தியரத்து பிரகாரம் H2 வந்து பார்த்திங்கன்னா சப்குரூப் ஆஃப் Z8 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும், ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். NZ
இப்போ n இஜெட்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு அப்படின்னா 2z, ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், 3z, ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. இது எல்லாமே இஜெட் ப்ளஸுக்கு, q ப்ளஸுக்கு, r ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்செட்டாக இருக்கும். அடுத்தது இங்கேயும் ஆப்ரேஷன் ப்ளஸ் தான், இங்கேயும் ஆப்ரேஷன், இங்கே எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சேமாக தான் வந்து இருக்குது. n இஜெட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனை பொறுத்து குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே சப்செட்டாகவும் இருக்குது. அப்போ n இஜெட் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஜெட் ப்ளஸுக்கு சப் குரூப்பாக இருக்கும், q ப்ளஸுக்கும் சப் குரூப்பாக இருக்கும், r ப்ளஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் என்ன கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, அதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஹச்சுங்கிற இன்னொரு செட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா AB0D அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது ஜியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம ஒரு செட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதோட டிட்டர்மினன்ட் வந்து பார்த்திங்கன்னா AD நாட் ஈக்குவல் டு 0. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பு ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஜியோட சப்செட்டாக இருக்குது, ப்ளஸ் சேம் ஆப்ரேஷனை பொறுத்து குரூப்பை ஃபார்ம் பண்ணுறனால ஹச் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் கன்சிடர் பண்ணுறோம். என்ன குரூப் அப்படின்னா U20 எதை பொறுத்து அப்படின்னா, இங்கே ஆப்ரேஷன் எதை பொறுத்து அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 பொறுத்து. ஓகேங்களா? அதாவது U20, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப். ஓகேங்களா? இந்த குரூப்பில் U20ல் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 20 கூட எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும் அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா U20ல் வந்து எலமெண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு குரூப்புங்க. இப்போது இந்த குரூப்பில் நாம் 2 சப்செட்ஸ் வந்து எடுக்கிறோம், HK அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே சப் குரூப் ஆஃப் U20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாங்களா? நம்ம சிம்பிளாக கேலிஸ் டேபிள்லே போட்டுடலாம். இங்கே வந்து ஆப்ரேஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20. ஓகேங்களா? 1 11 1 11 1 into 1 1 1 into 11 11 11 into 1 1 11 11 into 11 வந்து பார்த்திங்கன்னா 121 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20ங்கிறனால நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது ஹச்சில் எந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கிடையில் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20ங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் ஹச்லேயே தான் எகைன் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஹச் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். எதை பொறுத்து, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 பொறுத்து. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம எடுத்துக்கிறது ஒரு நான் எம்டி ஃபைனைட் செட்டாக இருந்து அது க்ளோசர் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணினாலே, அதாவது அந்த குரூப்பில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை பொறுத்து க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே நம்ம அந்த சப்செட்டை வந்து சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலான்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஹச் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப் ஆஃப் U20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கே வந்து சப் குரூப் ஆஃப் U20ன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 1 9 13 17 1 9 13 17. ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு எப்படி வேல்யூஸ் கிடைக்குன்னா 1 9 13 17 9 1 17 13 13 17 9 1 17 13 1 9 இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
கேல வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 யூஸ் பண்ணி கே லிஸ்ட் டேபிள் போட்டோம் அப்படின்னா இப்படி தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு என்னங்க தெரியுது, கேல எந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு இடையில வந்து மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20ங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எகைன் கேலியாக தான் இருக்குது. அப்போ கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 பொறுத்து க்ளோசர் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னால நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம், நம்ம மேலே பார்த்த தியரம் பிரகாரம் கே வந்து சப்குரூப் ஆஃப் U20 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிட முடியும். ஓகேங்களா. அடுத்து இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிளுங்க. டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1, 7, 13, 19 இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஏ சப்குரூப் ஆஃப் U20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 1, 7, 13, 19 7, 13, 19 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் வேல்யூஸே தான் கிடச்சிருக்கும். 1, 7, 13, 19 7 7 வந்து பார்த்திங்கன்னா 49. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20. அப்போ வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து என்னங்க கிடைக்கும், ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 கிடைக்கும். 49ல் 40 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 9 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். இந்த 9 இருக்கு இல்லையா, இந்த 9 வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டீயில் கிடையாது. அப்போது டீங்கிற இந்த செட்டில் எந்த 2 எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20 யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எகைன் டீயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸே கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல. ஏன்னா 7 × 7 நம்ம எடுக்கும்போது அதற்கிடையில் வந்து மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 20ங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அந்த 9 டீயில் இருக்கா, டீயில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீங்கிற செட்டு இஸ் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் U20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணலை, க்ளோசர் கண்டிஷனையே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 13வது எக்ஸாம்பிளில் கவனிங்க. இன் S3 அதாவது சிமெட்ரிக் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா H1, H2, H3, H4ன்னு சொல்லிட்டு ஒரு 4 செட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது சப்செட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்குரூப்பாக இருக்கும் S3ல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாங்களா. நமக்கு வந்து சிம்பிளாக S3யில் வந்து பார்த்திங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்குங்க. அந்த 6 எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது E, P1, P2, P3, P4, P5 தான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம H1 வந்து S3யோட சப்குரூப்பாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இங்கே வந்து என்ன ஆப்ரேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ரேஷனாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது H1ல் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸுங்க இருக்குது, E, P1, P2, E, P1, P2, E, P1, B2. ஓகேங்களா. இப்போது E வந்து என்னங்க 1, 2 அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐடென்டி பர்முடேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 1, 2, 3 1, 2, 3 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டி பர்முடேஷன். ஓகேங்களா. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 வந்து பார்த்திங்கன்னா 1க்கு போகுது. இந்த 1 வந்து எகைன் 1க்கு தான் போகுது. ஓகேங்களா. 2, 2க்கு போகுது. 2, 2க்கு தான் போகுது. 3, 3க்கு போகுது. 3, 3க்கு தான் போகுது. நமக்கு எகைன் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஐடென்டி பர்முடேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அடுத்தது ஐடென்டி பர்முடேஷன் கூட நம்ம P1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 2, 3, 1 1 வந்து பார்த்திங்கன்னா 1க்கு போகுது. 1 1க்கு போகுது. 1 வந்து பார்த்திங்கன்னா 2க்கு போகுது. 1 2க்கு போகுது. 2 வந்து பார்த்திங்கன்னா 3க்கு போகுது. 3 3க்கு போகுது. 3 வந்து பார்த்திங்கன்னா 1க்கு போகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஐடென்டி பர்முடேஷனையும் B1 பர்முடேஷனையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்குது அப்படின்னா எகைன் B1 தான் கிடைக்குது. அதே மாதிரி தான் ஐடென்டி பர்முடேஷனையும் B2 பர்முடேஷனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா B2 தான் கிடைக்கும். அதே மாதிரி B1 பர்முடேஷனையும் ஐடென்டி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா B1 தான் கிடைக்கும். இப்போ B1 ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா B1 பர்முடேஷன் வந்து என்னங்க 1 2 3 2 3 1 again 1 2 3 2 3 1. இதை வந்து நம்ம பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 வந்து 2க்கு போகுது, 2 வந்து 3க்கு போகுது. அப்போ 3 2 3க்கு போகுது, 3 வந்து 1க்கு போகுது 1 3 வந்து 1க்கு போகுது, 1 வந்து பார்த்திங்கன்னா 2க்கு போகுது. இது வந்து எதுக்குங்க ஈக்குவல் B2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். அப்போது B1 பர்முடேஷனை வந்து நம்ம B1 பர்முடேஷனை வந்து 2 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா B2 பர்முடேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. ஓகேங்களா B2. அதே மாதிரி B1ஐயும் B2வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஐடென்டி பர்முடேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா B2 கிடச்சிருக்கும், இங்கே ஐடென்டி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா B1. ஓகேங்களா. இதை நான் எதுக்காக போட்டு காட்டினேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சில புக்ஸில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நமக்கு S3யில் இருக்கக்கூடிய 6 எலமெண்ட்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி நம்ம பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கேலிஸ் டேபிளில் நம்ம போடுறது நமக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா H1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா P1 P2 தான். இப்போது அந்த H1ங்கிற சப்செட் இருக்கக்கூடிய எந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எகைன் H1லேயே தான் இருக்குது. அப்போ H1 வந்து பார்த்திங்கன்னா பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து க்ளோசர் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு தியரம் வந்து தெரியும். நம்ம எடுத்துக்கிற குரூப்பில் ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அந்த சப்செட் வந்து ஃபைனட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப்புக்கு என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஆப்ரேஷனை பொறுத்து அந்த சப்செட் க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினாலே போதும். அந்த சப்செட்டை நம்ம சப்குரூப் ஆஃப் கிவன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிட முடியும். அப்போ H1 வந்து பார்த்திங்கன்னா சப்குரூப் ஆஃப் S3. ஓகேங்களா, நம்மளால் சொல்ல முடியும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா H2 H3 H4 இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். ஓகே, இப்போ H5ங்கிற ஒரு சப்செட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இஸ் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் S3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க இது இஸ் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் S3 அப்படின்னா கவனிங்க, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது H5ல் E B1 B2 B3 E B1 B2 B3. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா E B1 B2 B3 B1 B2 E B4 அப்படி வந்து கிடச்சிருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாங்களா. B1 வந்து நமக்கு என்னங்க 1 2 3 2 3 1. ஓகே, அடுத்து B3 வந்து என்னங்க 1 2 3 1 3 2. இது பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 வந்து பார்த்திங்கன்னா 2க்கு போகுது, 2 3க்கு போகுது, ஸோ 3 2 3க்கு போகுது, 3 2க்கு போகுது, ஸோ 2 3 1க்கு போகுது, 1 1க்கு போகுது, ஸோ 1. இது வந்து எதுக்கு ஈக்குவலுங்க B4க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த H5ங்கிற சப்செட்டில் பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது, அதாவது B1க்கும் B3க்கும் இடையில பர்முடேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு B4ன்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அந்த B4 வந்து பார்த்திங்கன்னா இந்த H5ங்கிற சப்செட் இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. அப்போ இது வந்து க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால H5 இஸ் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் S3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எந்த விஷயம்
இருந்தாலும் சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் படிக்கிறப்ப மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வேறு வழி இல்லை, மனப்பாடம் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா அது லைஃப் லாங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். உங்களால் எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க பாருங்கள். ஓகே, அடுத்தது லாஸ்ட் எக்ஸாம்பிள். எஸ் என்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் குரூப், அது நமக்கு தெரியும். ஏ என்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பர்முட்டேஷனோட கலெக்ஷன் தான் வந்து ஏஎன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்முட்டேஷன் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் ஃபார்ம் பண்ணும். அப்போ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சப்செட் ஆஃப் எஸ்என்னு. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்ல என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே ஆப்ரேஷனை பொறுத்து குரூப் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஏஎன் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகேங்க, இதோட சப் குரூப்புக்கான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் எ குரூப் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.